அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. புதுச்சேரி அரசின் போக்குவரத்து ஊழியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், 7வது ஊதிய கமிஷனை உடனே அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 8வது நாளாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணன். விவரங்களை வழங்கலாம். புதுச்சேரி அரசு போக்குவரத்து கழகம் பிஆர்டிசி எனப்படும் இந்த போக்குவரத்து கழகத்தில் 500க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஊழியர்கள் கடந்த 2015ஆம் ஆண்டு அவர்கள் பணியில் அமர்த்தப்பட்டார்கள். அன்றிலிருந்து தொடர்ந்து அவர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என பலகட்ட போராட்டங்கள் செய்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 16 வருடங்களாக இந்த போராட்டமானது நீடித்து வருகிறது. இதனை கண்டிக்கும் விதமாக கடந்த 8 தினங்களுக்கு முன்பு இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை தொடர்ந்து முதலமைச்சர் மற்றும் துறை அதிகாரிகள் மற்றும் துறை சார்ந்த இயக்குநர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியது. 3 கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியில் அடைந்தது. இந்த நிலையில இன்று புதுச்சேரி 100 அடி சாலையில் இருக்கக்கூடிய ஆர்டிஓ அலுவலகத்தில் இயக்குநரை முற்றுகையிடும் போராட்டமானது இன்று நடைபெற்றது. இன்று புதுச்சேரி பிஆர்டிசி பணிமனையிலிருந்து ஊர்வலமாக கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஊர்வலமாக பேரணியில் ஈடுபட்டிருந்த 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தற்போது ஆர்டிஓ அலுவலகத்தில் இருக்கக்கூடிய இயக்குநரை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தங்கள் கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். நிரந்தர ஒப்பந்த ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், நிரந்தர ஊழியர்களுக்கு உடனடியாக 7வது கமிஷனை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் இந்த பேரணியில் ஈடுபட்டு தங்கள் கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். தற்போது ஆர்டிஓ அலுவலகத்தில் இயக்குநரை கண்டித்து கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணன். அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா.